வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது JSW எனர்ஜி. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க அவைட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 569 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 455ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் 1.8 இருக்குது. இதை புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணினோம்னாக்க நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸோடைய கரண்ட் ப்ரைஸோடைய ப்ராக்சிமிட்டி கிடைக்கும். பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு 2.7 இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து இப்போ இந்த 1.8 வந்து நம்ம புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் நமக்கு போகும். ஸோ இப்போ நமக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது நம்மளுடைய பார்வை. அதே மாதிரி பெக்டிடிஎம் பார்த்தோம்னா 1.7 இருக்குது, எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நெட் கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது பாசிட்டிவாக 1 இருக்குது. போன வருஷம் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வரும்போது 13% நெகட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. பீட்டா ஸ்கோர் 1.4. இது வந்து ஹை வாலட்டிலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் 2026க்கு ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுது, கிட்டத்தட்ட டபுள் ஆகுது. 90% கிட்டக்க இது வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க 2026க்கு. ஆனால் அதே இது 2027க்குன்னு வரும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 to 15% தான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 2026க்கு 42% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு Q3 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ Q3 ரிசல்ட்டில் குவார்ட்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 61% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 150% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயரில் 150% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நமக்கு வந்து Q2Qன்னு வரும்போது நெட் ப்ராஃபிட் 40% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி இபிஎஸும் 40% குறைஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ இது இங்கே பார்க்குறோம். இபிஎஸோட டிடிஎம்னு பார்க்கும்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஜிக்ஸாக்காக இருக்குது. ஜிக்ஸாக்காக இருந்தாலும் இவங்களுடைய பேட்டர்னான அந்த 12 அப்படிங்கிற அந்த பேட்டர்னை 11, 12ங்கிற அந்த ரேஞ்சை வந்து உடைச்சிருக்கிறாங்க. ஆனால் அது சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்குறோம். ஏன் இந்த தடவை 13 வந்திருக்குன்னா போன தடவை எக்ஸிட் ஆனது 11. இவங்க வந்து 2.9 நமக்கு வந்து ஆவரேஜ் வரும். 2.9 ஆவரேஜ் வருதுன்னா ஆவரேஜை காட்டிலும் கம்மியாக தான் எடுத்திருக்கிறாங்க. 2.9 போது 1.9 ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இவன் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு அவன் வந்து எக்ஸிட் ஆக போகிறது 2.3. ஸோ இப்போ 2.3க்கு மேலே எடுத்து இபிஎஸ் வந்து 2.3க்கு மேலே எடுத்து அவன் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணான்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பிலீவ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த குவார்ட்டர்லாம் 4.2க்கு மேலே எடுக்கணும். ஸோ இப்போ ஏற்கனவே இந்த 14 குவார்ட்டரில் பார்த்தோம்னா 4.9 தான் ஹையாக இருக்குது. ஸோ இப்போ 4.9க்கு மேலே அவங்க வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் இருக்கும். பி அண்ட் பிபி அட்ஜஸ்ட் ஆகிட்டு அது சப்சிக்வெண்ட்டாக பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். 2026ல் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2026க்கான பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 501. இப்போ அதை காட்டிலும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ அது கரெக்டிவ் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு S1 345லேருந்து 405, S2 263லேருந்து 294, S3 107லேருந்து 167. ஸோ இப்போ இது வந்து சப்போர்ட் சைடு. அதே சமயத்தில் பிரேக் பாயிண்ட்டை மேலே உடைச்சு, பிரேக் பாயிண்டான 501 மேலே உடைச்சு அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் கொடுக்குறான்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து R1 552லேருந்து 583, R2 679லேருந்து 739, R3 789லேருந்து 821. ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்.
இன்னொன்னு நான் வந்து இந்த தடவ போட்டு பார்த்தேன். போன வருஷம் இவன் 2024க்கு இவனுடைய பிரேக் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 630. ஸோ அப்ப இவன் 500 பிரேக் பாயிண்டான அந்த 501 உடைச்சு, இவன் R1 கடந்தா கூட 630 உடைச்சா தான் நமக்கு சப்சிக்வென்ட்டா ஹைட்ட பத்தி யோசிக்க முடியும். ஸோ அப்ப 630ங்கிறது இன்னொரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இது அப்சைட் மூவ்மெண்ட்ல வந்தா. டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்குன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது ஃபாலோயிங்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் பாயிண்ட்ஸ பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு இவங்க இந்த ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது, இவங்க எந்த சைடு டைரக்ஷன்ஸ்குள்ள போறாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இவங்க எங்க ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்குறாங்களோ, அதுவரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.